வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஃபியர்ஸ் காப் அப்படின்ற ஒரு சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் காணாம போன தன்னோட மகனை தேடக்கூடிய ஒரு தந்தையின் கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தமிழ்ல வந்த 6 மெழுகுவர்த்திகள் அப்படின்ற படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஷாம் நடிச்சிருப்பாரு. இந்த கதைக்களமும் அந்த கதைக்களமும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் தமிழ்ல வந்த ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் மூவி அது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆன படம். சரி, இந்த படத்துக்குள்ள வருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸான காப்பை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேங்கை ஒரே ஆளா போய் அந்த கேங்கை அடிச்சு நொறுக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவர் பையன் தான் இவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையனை ஒரு ஹியூமன் டிராபிகிங் கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த கும்பலை ட்ராக் பண்ணி களமிறங்குறாரு நம்ம ஹீரோ. கூடவே ஒரு செக்ஸ் ஒர்க்கரும் துணையா இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கும்பலை ட்ராக் பண்ணாங்களா, அந்த பையனை மீட் எடுத்தாங்களா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்னே சொல்லுவேன். ஆரம்பத்திலேயே ஸ்டண்டோட தான் ஆரம்பிக்கும். அண்ட் படம் முழுக்கவே ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கும். உண்மையிலே தெறிக்க எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஒரு வித்தியாசமான மார்ஷல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்பவே நீட்டா எழுதப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்க எதுக்காக அந்த செக்ஸ் ஒர்க்கரா மாறினாங்க, அவங்களோட பாஸ்ட்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அண்ட் பிரசன்ட்ல எதுக்காக அந்த பையனுக்காக இவ்வளவு மெனக்கெடுறாங்க அப்படின்ற எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா விளக்கியிருப்பாங்க. ஆல்சோ இந்த ஹீரோவோட கேரக்டர் அப்படின்றதுமே ரொம்ப பவர்ஃபுல்லா அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான காப் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் தன்னோட பையன் போனதுக்கு அப்புறமாட்டு ரொம்பவே உடஞ்சி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரம் தான். நல்ல குயிக் வாட்சாவே பார்த்துக்கலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த எமோஷனல் மொமெண்ட் அப்படின்றதுமே இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய மொமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல டீடைலிங் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த பையனை கடத்துறதுக்கான ஆக்சுவல் பர்பஸை இன்னுமே கிளாரிட்டியோட சொல்லிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப எமோஷனலான மொமெண்டா இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருந்திருக்கலாம். அதாவது எப்படி அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீடைலிங் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஜஸ்ட் லைக் தட் ரீச் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னுமே கதையில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது வச்சிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு கிரிப்பிங்கான ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.